இதனால் வரை செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்து இவர்களுக்கு இவங்களுடைய இடம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் குழப்பங்கள், கொஞ்சம் நிம்மதி அற்ற நிலை இதையெல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருந்தார். இப்போ செவ்வாய் 5ஆம் வீட்டில் வந்து அமர்ந்து 11 லாபத்தை பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் புதன் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்க்கும் பொழுது அந்த மதிநுட்பம், டெக்னாலஜி, ஒரு நல்ல ஸ்பீடு, புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, மற்றவர்கள் வெகு நாட்கள் யோசித்து கிடைக்கக்கூடிய அந்த பதிலாக இருந்தாலும், அந்த ஃபார்முலாவாக இருந்தாலும், ட்ரபிள் ஷூட்டிங்னு இப்போ இந்த காலத்துல சொல்றாங்க. இதையெல்லாம் நாம் செய்வதன் மூலம் நமக்கு ஒரு இன்கிரிமெண்ட், பிளஸ் பாயிண்ட், அங்கீகாரம், இவன் புத்திகாரம் பா, இவன் வித்தகாரம் பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நிலைகளில் ஒரு நல்ல முன்னேற்றமும் மேன்மையும் ஏற்படும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு நம்மை தூண்டி விடுவார். அவருக்கு சுப கிரகங்களின் பார்வை இல்லை. ஆனால் அவருடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும் இந்த பக்கம் செவ்வாயும் ராகுவை தூண்டி விடுவார்கள். இந்த செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஒரு ஈர்ப்பு உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காம திரிகோணங்களின் டயக்ராம் இங்கு வந்து விடுகிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு இனிமே கும்பராசிக்காரர்களுக்கு கூடுதலாக வரும். யாருக்கு வரும்? திருமணம் ஆகாதவர்களுக்கு வரும். திருமணம் ஆனவர்களுக்கும் கண்டிப்பாக வரும். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் பெரும் பகுதி நாங்கள் மலேசியா நாட்டில் நிறைய நண்பர்களை காண்பதற்காக வந்திருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஜோதிட தேவைகள் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அமர்க்களமான ஆவணி மாதம் ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் மாதம் 17 வரை என்ன சொல்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை முதலில் விவரமாக காண்போம். கும்பராசிக்கு இந்த பலனை சொல்வதற்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, இதனால் வரை செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்து இவர்களுக்கு இவங்களுடைய இடம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் குழப்பங்கள், கொஞ்சம் நிம்மதி அற்ற நிலை இதையெல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருந்தார். இப்போ செவ்வாய் 5ஆம் வீட்டில் வந்து அமர்ந்து 11 லாபத்தை பார்க்கிறார். 10ஆம் பாவாதிபதி லாபத்தை பார்ப்பது, லாபாதிபதி 10ஆம் இடத்தை பார்ப்பது, இதற்கு பார்வை பரிமாற்றம் பெயர். உன் வீட்டை நான் பாத்துக்கிறேன், என் வீட்டை நீ பாத்துக்கோ. இது ரெண்டும் நல்ல வீடுகள். ஒன்னு லாபம், ஒன்னு தொழில். அப்போ ஒரு வேகம், சுபம், லாபம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு வரிசையாக கிடைக்கும். எங்களுக்கு இன்னும் 7.5 சனி அப்படிங்கிறது மனதளவில் இப்பொழுது அவர்கள் கொஞ்சம் எடுத்து வைத்து விடலாம். ஏன்னா இந்த சாட்டனை குரு பார்க்கிறார். சாட்டன் வக்ரம். ஒரு கிரகம் வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மாறிய நிலை. இப்போ அந்த 7.5 சனியோடைய தாக்கத்துக்கு இப்போ டெம்பரவரியா லீவ் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதனால் அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே இந்த 7.5 சனியோடைய பாதிப்பு கும்பராசிக்கு வராது. இதை தவிர இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் சூரியன் அப்படிங்கிறது இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் செட்டில் ஆகக்கூடிய டைம். சூரியன் இவர்களுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் சப்தம கேந்திரத்துல அந்த வீட்டுல பூர நட்சத்திரம் இருக்கிறது. பூரம் 1ஆம் பாதத்தில் சூரியன் வர்க்கோத்தமம், பிறகு பூரம் 3ஆம் பாதத்தில் புஷ்கர நவாம்சம் நமக்கு பாக்கியத்தில் வந்து விடுவார். அது எதிர்கிரகமாக இருந்தாலும் நமக்கு அது அனுகூலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். இதெல்லாம் நமக்கு மைனஸ் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக பிளஸ், மிகப்பெரிய பிளஸை கொடுப்பதற்கு 2 கிரகங்கள் தயாராக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் புதன் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்க்கும் பொழுது அந்த மதிநுட்பம், டெக்னாலஜி, ஒரு நல்ல ஸ்பீடு, புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, மற்றவர்கள் வெகு நாட்கள் யோசித்து கிடைக்கக்கூடிய அந்த பதிலாக இருந்தாலும், அந்த ஃபார்முலாவாக இருந்தாலும், ட்ரபிள் ஷூட்டிங்னு இப்போ இந்த காலத்துல சொல்றாங்க. இதையெல்லாம் நாம் செய்வதன் மூலம் நமக்கு ஒரு இன்கிரிமெண்ட், பிளஸ் பாயிண்ட், அங்கீகாரம், இவன் புத்திகாரம் பா, இவன் வித்தகாரம் பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நிலைகளில் ஒரு நல்ல முன்னேற்றமும் மேன்மையும் ஏற்படும். பிறகு புதன் 8ஆம் வீட்டில் மறைய போகிறது அப்படின்னு கும்பத்துக்கு எடுக்க முடியாது.
ஏன்னா 8ஆம் வீட்டில் சில திடீர் ராஜ யோகங்கள் இருக்கிறது. ஏன்னா 8ஆம் வீட்டுல பார்த்தோம்னா இங்க 6ஆம் அதிபதி சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம் வருகிறது. இந்த இடத்திலேயே 6-8 தொடர்பு வந்து விடுகிறது. இப்ப சந்திரனுடைய அஸ்தம் 2ஆம் பாதத்தில் பயணிக்கும் பொழுது நவாம்சத்தில் புதன், ரிஷபத்தில் புஷ்கர நவாம்சமாக வந்துவிடும். இதெல்லாமே நமக்கு எதிர்பாராத திடீர் ராஜ யோகம். முதல்ல 8ஆம் வீட்டுல சுக்கிரனுக்கு நீசபங்க ராஜயோகம், பிறகு அவர் 9ஆம் வீடு பாக்கியத்தில். அப்போ அது பாக்கியம். சுக்கிரன்கிறவர் நம்மளுடைய ராசிக்கு சுப கிரகம், மகாலட்சுமி. மகாலட்சுமியால் நமக்கு பாக்கியம். அது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக விஷயங்களாக இருக்கலாம். 7ஆம் அதிபதி 7-ல், 8ஆம் அதிபதி 8-ல், 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில். இது ஒரு நிகரற்ற ராஜயோகமாக வருகிறது. 7.5 சனியுடைய தாக்கம் குறைகிறது. 10-11 அதிபதிகளின் பார்வை பரிவர்த்தனை, இது எல்லாமே நமக்கு பிளஸ் பாயிண்ட் தான். மைனஸ் பாயிண்ட் பிளஸ் பாயிண்ட் கலந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா ராசியில் ராகு. இந்த ராகு சொந்த நட்சத்திரமான சதயத்தில் பயணிக்கிறார். இந்த ராகுக்கு இன்னும் 2 நட்சத்திரம் இருக்கு. ஒன்னு திருவாதிரை, இன்னொன்னு சுவாதி. திருவாதிரையில் இந்த பக்கம் செவ்வாய், இந்த பக்கம் சுவாதியில் சுக்கிரன். இதெல்லாமே 1, 5, 9 வீடுகளாக திரிகோணங்களாக வருகிறது. இப்போ இங்க செவ்வாய்ங்கிறவர் 3ஆம் அதிபதி 11ஆம் வீட்டை பார்க்கிறார். சூரியன் 7ஆம் வீட்டில், 9ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி. இப்போ 3, 7, 11 காம திரிகோணம். 9ங்கிறது இளைய கலத்தரம், செகண்ட் மேரேஜை குறிகாட்டக்கூடியது. ராசியில் இருக்கக்கூடிய ராகு நம்மை தூண்டி விடுவார். அவருக்கு சுப கிரகங்களின் பார்வை இல்லை. ஆனால் அவருடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும் இந்த பக்கம் செவ்வாயும் ராகுவை தூண்டி விடுவார்கள். இந்த செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஒரு ஈர்ப்பு உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காம திரிகோணங்களின் டயக்ராம் இங்கு வந்து விடுகிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இனிமே கும்பராசிக்காரர்களுக்கு கூடுதலாக வரும். யாருக்கு வரும்? திருமணம் ஆகாதவர்களுக்கு வரும், திருமணம் ஆனவர்களுக்கும் கண்டிப்பாக வரும். கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெகு நாட்கள் சகஜமாக பழகின நபர்கள் கூட சடனா ப்ரொபோசல், லிவிங் டுகெதர், லவ், அப்படின்னா என்னமோ கிரஷா பிரஷ்ஷா ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, பெஸ்டிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன வார்த்தைன்னே தெரியவில்லை. இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் அப்படின்னா என்னன்னா, பழகுதற்கு ஒரு உரிமை கேட்பார்கள், ஒரு ஒப்பந்தம் கேட்பார்கள், உறவு முறை கொண்டாடுவார்கள். இந்த உறவு முறைங்கிறத நமக்கு ஆரம்பத்துல ஒரு சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் என்னமோ ஒரு குழு 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 என்று இருப்பது போல் தோன்றும். ஆனா நீங்க கும்பராசியா இருந்தா உங்க லைஃப் பார்ட்னர் இதனை அழகாக ஒரே நிமிடத்தில் கண்டுபிடித்து விடுவார். ஏன்னா 7ஆம் அதிபதி சூரியன் 7ஆம் வீட்டில், சொந்த வீட்டில் ஆட்சி. இப்ப என்ன அர்த்தம்? அவர் உங்களையே தான் 24/7/31 டேஸும் பார்த்து கொண்டிருக்க போகிறார். கணவனிடம் மனைவியிடம் சிக்கிக் கொள்வார்கள் கும்பராசிக்காரர்கள். எப்போ சிக்கிக்குவார்கள்னா, லெப்ட்ல பார்க்கும் பொழுது, ரைட்ல பார்க்கும் பொழுது சிக்கிக் கொள்வார்கள். சார், நான் எனக்கு கல்யாணமே ஆகலையே சார், நான் என் ஒய்ஃப்ட என் ஹஸ்பண்ட எப்படி சார் சிக்க முடியும் அப்படின்னா, சூரியன் பித்ருக்காரகன், அப்பாவை குறிகாட்டுகிறது. அப்போ உங்க அப்பா என்ன பண்ணுவாரு? துண்டாக தூக்கி விடுவார், அழகாக கண்டுபிடித்து விடுவார். இது எப்படி தூக்குவார்னா, அப்பாவான சூரியனே சுக்கிரனுடைய நட்சத்திரத்துலதான் பயணிக்கிறார். மேலோட்டமா பார்க்காம அந்த நபருடைய இடத்துக்கே போய் நோட்டம் பார்த்து விட்டு வந்து விடுவார். அதனால் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய அமைப்பையும் இந்த சுக்கிரன் செவ்வாய் கொடுக்கும். அதிர்ஷ்டத்தை, வாய்ப்புகளை மேனிஃபெஸ்டேஷன் செய்வதை. செவ்வாய்ங்கிறது பூமி, சுக்கிரன்கிறது ஜுவல்ஸ், நகை, வாகனங்கள், வசதிகள், இதனையெல்லாம் நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். இதெல்லாம் உங்களுக்கு பிளஸ் பாயிண்டாகத்தான் வருகிறது. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், இப்பொழுது நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா அஃபேர், இந்த அஃபேரில் சிக்காமல் நீங்கள் பயணித்தால் இதுதான் உங்களுக்கு ஜாக்பாட். அஃபேர்ல சிக்கினா என்ன ஆகும்? ஆரம்பத்தில் குழு குழு என்று தான் இருக்கும். பிறகு நீங்கள் சிக்கும் பொழுது அது தோல்வியாகவும் அவமானமாகவும் வெளியே சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு பிரச்சனையாகவும் மாறிவிடும்.
கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். கும்பராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கணவனை குறிகாட்டக்கூடிய சூரியனும் செவ்வாயும் சுபபலம் அனுகூலம். ஆனா உங்க கணவருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் கோளாறு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் சொல்லல, பாய் ஃப்ரெண்டா இருந்தா கூட சில நெகட்டிவான பழக்க வழக்கங்கள் திணிக்கப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா சுக்கிரனும் ராகு நட்சத்திரம், சூரியன் சுக்கிரன் நட்சத்திரம், செவ்வாய் ராகு நட்சத்திரம். இதெல்லாம் உங்களுடைய கணவனை யாராவது ஒரு நபர் பொல்யூட் பண்ணுவதற்கு வருவார். அதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, வயதில் மூத்த நபர்களுக்கு ஒரு சமாதானம் சந்தோஷம் ஏற்படும். ஆவணங்கள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளாக வந்துவிடும். புத்தி கூர்மையை மாணவர்கள் வெளிப்படுத்துவதற்கு புத்திகாரகன் புதன் ராசியை பார்க்கிறார். பிறகு அவர் அஷ்டமத்தில் பயணித்தாலும் 6-8 தொடர்பு ஏற்படுகிறது. ஒரு நல்ல ஜாக்பாட் என்பது ஏற்படும். ஒரே பிரச்சனை, நான் சொன்ன அந்த எக்ஸ்ட்ரா அஃபேரிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு வழிபாடு, துர்கா வழிபாடு, அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி திதிகளில் வாராகி அம்பாள் வழிபாடு, அம்மன் வழிபாடு, காளியாம்பாள் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்த்துக்கள். நாம் இது நேரம் வரை பார்த்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், வருடாந்திர கிரகங்களான சனி பகவான் வக்ரம், ராகு கேது அச்சுக்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. குரு பகவான் உச்சமடைந்து மாதம் முழுவதுமே அதே கடகராசி மனையில் தான் இருக்கிறார். மாதாந்திர கிரகங்களில் செவ்வாய் மிதுன ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகுவின் சாரம் ஏறப்போகிறார். ராகுவிற்கு திரிகோணத்தில் வந்து அமருகிறார். சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் இருக்கிறார். புதன் என்ற கிரகம் செப்டம்பர் 4ஆம் தேதி கன்னிராசியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம். சுக்கிரன் என்ற கிரகம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி துலா ராசியில் ஆட்சி. சோ இந்த புதனும் சுக்கிரனும் ஆட்சி பலம், சூரியன் ஆட்சி பலம் முறையே ராசிகளுக்கு கேந்திரங்களில் வரும் பொழுது பஞ்சமகா புருஷ யோகங்களாக வருகிறது. இதையும் தவிர கன்னி ராசியில் இருக்கக்கூடிய புதனை செவ்வாய் 4வது பார்வையாகவும் சனி பகவான் 7ஆம் பார்வையாகவும் பார்க்க இருக்கிறார். தனுர் ராசியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். தனுர் ராசியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் 8வது பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக மகர மனையை செவ்வாய் எந்த வீட்டில் உச்சமடைகிறாரோ அந்த வீட்டையும் பார்க்க இருக்கிறார். சார், நீங்க சொன்ன எல்லா பலனும் நன்றாக இருக்கிறது, மேலும் 2 வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று சொன்னால், சுக்கிரன் ஆட்சி, சுக்கிரன் ராகுவின் சாரம் ஏறப் போகிறார். ராகுவிற்கு திரிகோணத்தில் சுக்கிரன், சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு. சுக்கிரன் வக்ரம் அடைய போகிறார். யாருக்கெல்லாம் காதல் கை கூட போகிறது, யாருக்கெல்லாம் காதலில் மேலும் மேலும் சிக்கல் கூட போகிறது என்பதை வழக்கம் போல் தனியாக பிரத்யேகமாக 12 பதிவுகளாக பட்டையை கிளப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.